கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வாருத்த, கல்லும் முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வாருத்த. எல்லையில்லா எதிரெமக்கு வந்தாலும் வல்லவரே நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிரெமக்கு வந்தாலும் வல்லவரே நம் முன் செல்கிறார். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு, சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு, சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are happy to get connected with you once again through this video. இந்த காணொளி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. For our meditation we would like to read from Proverbs chapter 28 verse 20. நம்முடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகள் 28:20 வாசிக்கலாம். A faithful man shall abound with blessings, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். but he that maketh haste to be rich shall not be innocent. ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். Everyone want to become rich. எல்லாருக்கும் செல்வந்தன் ஆவதற்கு விருப்பம்தான். Everyone want wealth and money. எல்லாருக்கும் பணம் ஆஸ்தி தேவை. But what does Solomon says? ஆனால் இங்கே சாலமோன் என்ன சொல்லுகிறார்? He is saying that a faithful man shall abound with blessings. இங்கே அவர் சொல்லுகிறார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். In order to gain wealth and money, நாம் பணத்தையும் பொருளையும் சம்பாதிப்பதற்கு we are trying in many means. நாம் பல வழிகளில் பிரயாசப்படுகிறோம். We toil day and night. இரவும் பகலும் நாம் பாடுபடுகிறோம். It is all good. இதெல்லாம் நல்லதுதான். In Deuteronomy we read, உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், God gives us a power to get wealth. நம் ஆஸ்தியை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். To whom does God gives his wealth? இந்த செல்வத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? Solomon very clearly writes, சாலமோன் தெளிவாக எழுதுகிறார், as we read in Proverbs 28:20, நீதிமொழிகள் 28:20 நாம் வாசிக்கும்போது, the faithful man shall abound with blessings. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். So God expects faithfulness in our life. நம்முடைய ஜீவியத்தில் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். When we do not have a faithful life, நம்முடைய ஜீவியத்தில் உண்மை இல்லாதிருக்குமேயானால், we may not receive the blessings from God. நாம் கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. The Old Testament saints trusted the Lord for everything.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாவற்றுக்கும் தேவனையே நம்பி இருந்தார்கள். And that is why even when they were in their poverty, God blessed them. அதனால் தான் அவர்களுடைய ஏழ்மையிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். It is because they remained faithful. அவர்கள் உண்மையாய் இருந்தபடியினால் God delivered them from all the dangers. அவர்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விடுதலையாக்கினார். So when we talk about faithfulness, இந்த உண்மையை குறித்து நாம் படிக்கும்போது there are two things that we have to be faithful. நாம் இரண்டு காரியங்களில் நான் உண்மையாய் இருக்க வேண்டும். We have to be faithful in sacred life. நம்முடைய கர்த்தருடைய காரியங்களிலும் நமக்கு உண்மை இருக்க வேண்டும். We have to be faithful in secret life. நம்முடைய ரகசிய ஜீவியத்திலும் உண்மை இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when we have this faithfulness in the two aspects of our life, இந்த இரண்டு காரியங்களிலும் நமக்கு உண்மை இருக்கும்போது we can receive blessings from God. கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். I like this verse which is so beautiful, written in Hebrews 11:11. எபிரேயர் 11:11 எழுதப்பட்டிருக்கிறதான இந்த வாக்கியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். It is written that the Old Testament saints, இங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், they trusted the Lord கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்தார்கள். since they considered that the Lord who has called them is faithful. தங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். In other words, இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் they trusted the Lord who is faithful, the one who has promised to them. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். What a beautiful verse it is. இது எவ்வளவு அழகான ஒரு வாக்கியம். Abraham had all kinds of wealth with him. ஆபிரகாமுக்கு எல்லா செல்வமும் தனக்குள்ளே இருந்தது. Noah also was a wealthy man. நோவாவும் மிகவும் ஒரு செல்வந்தனாய் இருந்தான். And Isaac and Jacob were wealthy. ஈசாக்கும் யாக்கோபும் கூட செல்வந்தராய் இருந்தார்கள். But when the Lord called them to come out of their country, ஆனால் அவர்கள் தேசத்தை விட்டு வரும்படி கர்த்தர் அழைத்தபோது they trusted on the Lord. அவர்கள் தேவனை நம்பினார்கள். They trusted the Lord who has promised is faithful. வாக்குத்தத்தம் பண்ணினதான தேவனை விசுவாசித்தார்கள். When you read about the faithfulness of other people of God, மற்ற தேவ ஜனங்களுடைய உண்மையை குறித்து நாம் இங்கே படிக்கும்போது, it is written David was faithful. தாவீது உண்மையுள்ளவனாய் இருந்தான். And it is written Moses was faithful in the house of God. மோசே கர்த்தருடைய வீட்டில் எல்லாம் உண்மையாய் இருந்தான். Joseph was faithful. யோசேப்பு உண்மையுள்ளவராய் இருந்தான். These people were all blessed by God. இவர்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Even though they were being thrown out in the pits, அவர்கள் எல்லாரும் குழியிலே தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும், though they were being forsaken by men, மற்ற மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் though கூட, they had to pass through the trial of faith, விசுவாச பரீட்சையிலே அவர்கள் கடந்து போனாலும் கூட, they remained faithful. அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். It was because that they believe the Lord who has promised is faithful to them. ஏனென்றால் அவர் தங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை விசுவாசித்தார்கள். That is why these people they maintained their faithfulness in their sacred life. அதனால் தான் கர்த்தருடைய காரியத்தில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். And apart from that, அதற்கு மேலாக they were faithful in their secret lives as well. அவர்களுடைய ரகசிய ஜீவியத்திலும் கூட அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். Dear child of God, just examine our lives. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். Why we are not getting blessings from God? நாம் ஏன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை? It is because we are not faithful in the matters of sacred things to God. ஏனென்றால் கர்த்தருடைய காரியங்களை நாம் உண்மையாய் இருக்கவில்லை. It is because we are not faithful in our secret life. ஏனென்றால் நம்முடைய சொந்த ரகசிய ஜீவியத்திலும் கூட நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கவில்லை. Joseph was faithful to God in his sacred life. யோசேப்பு தன்னுடைய ரகசிய ஜீவியத்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். And Joseph was faithful in his secret life as well. யோசேப்பு தன்னுடைய ரகசிய ஜீவியத்திலும் கூட உண்மையுள்ளவனாய் இருந்தான். And God exalted him. கர்த்தர் அவனை உயர்த்தினார். He went as a prisoner to Egypt. அவன் சிறைவாசியாக எகிப்திற்கு போனான். He was a bond slave in Egypt. அவன் ஒரு அடிமையாக எகிப்துக்கு போனான். It was because of his faithful life. ஆனால் அவனுடைய உண்மையான ஜீவியத்தின் நிமித்தமாக God exalted him. கர்த்தர் அவனை உயர்த்தினார். He became the prince of that Egypt. அந்த எகிப்திற்கு அதிபதியாக மாறினான். God exalted him because of his faithfulness towards God. உண்மையின் நிமித்தமாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Since we are not so faithful to God in our sacred life as well as in our secret life, நாம் கர்த்தருடைய காரியத்திலும் நம்முடைய சொந்த ரகசிய ஜீவியத்திலும் நாம் உண்மை இல்லாமல் காணப்படுவதினால் we are not able to receive blessings from God. நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. I would like to tell you how the Lord is faithful to us. நமக்கு கர்த்தர் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். When you read in 2 Timothy chapter 2 verse 13, 2 தீமோத்தேயு 2:13, when we are faithless, God is faithful to us. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And in 1 Corinthians chapter 10 verse 13,
1 கொரிந்தியர் 1:13 படிக்கும்போது it is written, the Lord is faithful to deliver us from all the temptations. நம்முடைய சோதனைகளிலிருந்து தப்புவிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். In Deuteronomy chapter 7 verse 9, உபாகமம் 7:9 படிக்கும்போது it is written, God is faithful in keeping his covenant. அவர் தன்னுடைய உடன்படிக்கையை பாதுகாப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is expecting a faithfulness in our lives. நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Perhaps you might not be faithful in all your Bible readings or in your prayer life. ஒருவேளை நீங்கள் வேதம் வாசிப்பதிலும் ஜெப ஜீவியத்திலும் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம். Now make a determination. இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Take a decision. Lord, I want to come close to you. கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்றதான ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். I want to remain faithful to you in my Bible reading and prayer life. நான் என்னுடைய வேத வாசிப்பிலும் ஜெப ஜீவியத்திலும் நான் உண்மையுள்ளவராய் இருக்க விரும்புகிறேன். Lord, I want to remain faithful in all that you command to me. நீர் என்னிடத்தில் கட்டளையிடுவதில் எல்லாவற்றிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். Because if you can confess all your sins to him. நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிடும்போது, when we confess all our shortcomings to God, நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிடும்போது, in 1 John 1:9 it is written, 1 யோவான் 1:9 படிக்கும்போது, God is faithful to forgive all our sins. நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And God wants his people to be blessed in all means. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி வாஞ்சிக்கிறார். Balaam also said, பிலேயாம் சொல்லுகிறார், it pleased the Lord to bless Israel. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். So we have to become like an Israel. நாமும் கூட இஸ்ரவேலை போல மாற வேண்டும். We have to give up all our old natures. நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் நாம் களைந்து விட வேண்டும். We have to put away all our sins and shortcomings. நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் விட்டு விட வேண்டும். And God will bless us. கர்த்தர் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். What are the blessings of the one who is faithful? உண்மையுள்ள மனுஷனுக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன? It is written in Psalms 101 verse 6. சங்கீதம் 101:6 படிக்கும்போது, the eyes of the Lord shall be on the faithful. உண்மையுள்ள மனுஷன் மேல் கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார். The Lord shall fix his eyes upon the faithful man. உண்மையுள்ள மனுஷன் மேல் கர்த்தர் தன் கண்களை வைக்கிறார். And he will guide him with his counsel. அவருடைய ஆலோசனைகளை தந்து அவர் நடத்துவார். See, when we remain faithful, நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது, God will fix his eyes upon us. கர்த்தர் தன்னுடைய கண்களை நம்மேல் வைக்கிறார். When God fixes his eyes upon us, அவர் தம்முடைய கண்களை நம்மேல் வைக்கும்போது, he will give us counsel. நமக்கு ஆலோசனை தருகிறார். Counsel of the Lord will deliver us from all snares. கர்த்தருடைய ஆலோசனை நம்மை எல்லா கண்ணிகளுக்கும் விடுதலையாக்கும். The counsel of God will lead us in a righteous path. கர்த்தருடைய ஆலோசனை நம்மை நீதியுள்ள பாதையிலே நடத்தும். The counsel of God will lead us in a holy way. கர்த்தருடைய ஆலோசனை பரிசுத்தமான பாதையிலே நம்மை நடத்தும். At the end, that counsel of God will take us to his glory. முடிவிலே கர்த்தருடைய ஆலோசனை மகிமையிலே நம்மை எடுத்துக்கொண்டு போகும். And second blessing that he talks about in Psalms 101 verse 6, சங்கீதம் 101:6 படிக்கும்போது அடுத்ததான ஆசீர்வாதம் என்னவென்றால், they will dwell with the Lord. கர்த்தரோடு அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். The faithful man will dwell with the Lord. உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரோடு வாசம் பண்ணுவான். God wants to dwell with his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். So let us be faithful to God. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கலாம். When God dwells with us, கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணும்போது, we can enjoy the communion with God. கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் அனுபவிக்கலாம். We can feel the peace of God passing through us in our families. நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே கர்த்தருடைய சமாதானம் இருப்பதை நாம் உணரலாம். We can see the peace of God dwelling in our families. நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே கர்த்தருடைய சமாதானம் இருப்பதை உணரலாம். God wants to dwell with you. கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். A faithful man, if you are a faithful man, God will dwell with you. நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுவார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear child of God who are listening to us, எங்களை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, do you want blessings in your life? உங்களுடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால், you have to remain faithful to God. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். No matter whatever the circumstances are, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, let's remain faithful to God. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கலாம். Let us remain faithful to God so that God can bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். May the Lord bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. 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 Hold on to Jesus.